Hello guys, welcome to Tamil MC channel. இன்னைக்கு நம்ம அண்ணா 1v1ல உங்கள் டீம் கூட 1v1 போயிட்டு வெறும் ஸ்னைப்பர் வச்சு தான் ஆடணுமா. சரி நானும் ஒத்துக்கினேன். அங்கே போகிற எனிமையே இதோட நூப்பு குட்டி இந்த நூப்பு குட்டி ஒன்று அடிக்க போதுடா தளிக்கூடா. சரி அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணோன்ட்டு நானும் உள்ளே மேட்ச் ஆரம்பிச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். ஒருத்த கூப்பிட்டேன், பல்லியாடு மாட்டிக்கிச்சு. சரி ஓகே, எனிமி எங்கிறான்? டே நூப்பு குட்டி, இந்த நூப்பு குட்டி ஒன்று அடிக்க போதாடே, ஓரம் போய்க்கோ. அண்ணா ப்ரோ பிளேயர் சுற்றினுக்கிறேன். ஓய் சாவே மாட்டுறான். டே தம்பி, எனக்கு ஸ்னைப்பரில் வராதுன்னா இதெல்லாம் மெடிக்கெட்லாம் ஓப்பன் ஆகுது. இரா தம்பி, டே எங்க பாட்டு நினைக்கிறாங்க, அவன் வெளியே போயிட்டுக்கிறான். எச்சி பாட்டு எவன் கூட இவனை ஆடுத்த. சரி விட ஒன்று ஆச்சு, நான் போய் வாங்கிக்கிறான்னு. நம்ம காலர் மட்டும் வாங்கிக்கலாம். நம்ம யூஎஸ்பி கூட வச்சுருக்கக்கூடாது. யூஎஸ்பிக்கெல்லாம் போட்டுடலாம். போட்டாச்சு. நம்ம யூஎஸ்பியில் கூட அடிக்கக்கூடாது. வெறும் ஏடபிள் மட்டும்தான் வச்சுருக்கணும். காலானு இபிக்கு அது காலானு மட்டும் வாங்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. சரி வாங்க, இவங்க சும்மா சுட்டு பார்க்குறேன், ப்ராக்டிஸ் எடுக்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போதுடாடே தம்பி, வலி விட அண்ணா வந்துனுக்கிறேன். டே எங்கடா இருக்கிற எனிமி? இங்கே இருக்கானா? ஐயோ பின்னாடி ஜோனு, கொஞ்சம் விட்டுருந்தா ஜோனில் செத்து போயிருப்பேன்னு. டே நாங்கள் பாட்டு குட்டியை கூட இன்னொரு அடிக்க தெரியல. எனக்கு ஹெட்டு கேமிச்சு டக்குன்னு வச்சுட்டு வேண்டித்தான். எப்படி பாட்டுனால தான் ஆச்சு. இல்லை அது கூட எனக்கு எனக்கு தெரியாது. சரி விடுங்க, அடுத்த மேட்ச் வந்தாச்சு. நம்ம இப்போ நம்ம காலார் மட்டும் வாங்கிக்கிட்டு ஒரே இது வாங்கிக்கிட்டு அந்த யூஎஸ்பிக்கு அதுக்கு போடலாம். இருங்க, நான் போட முடியல. இருங்க ஒரே செகண்ட். எனிமி எங்கே இப்போ ஆன்லைன் ஒன்று பண்ணான்னு கூட தெரியலையே, பயமாக இருக்குதுப்பா. ஐயா தம்பி நூபு குட்டி, நம்பர் 3 ஆகும் 0. சரி விடுங்க, அந்த யூஎஸ்பி கீழே போட்டாச்சு. நான் மறந்துட்டேன் கைஸ், மன்னிச்சிக்கோங்க. சாரி கைஸ். நூபு குட்டி, சாட நூபு குட்டி. உண்மையான நூபு இல்லாத தான் நான் அச்சனே. இல்லை அது கூட அடிக்கிறாது எனக்கு. சரி வாங்க. கிளாக் டவரா? நம்ம மேலே ஏறிட்டா மறுபடியும் கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். நம்ம கீழே இறங்கலாம். அந்த தூப்பு குட்டி வேணுன்னா மேலே போகலாம். எங்க அந்த ரிப்பேர் கிட் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டாச்சு, போகலாமா? எனக்கு யூஎஸ்பி எடுத்து கீழே போட்டாச்சு. வாங்க போகலாம். அங்கே எங்கே இருக்கிறானா? இல்லை டக்குன்னு குளால் போடுறான். அவன் மேக் வச்சுருக்கிறானா என்ன கண்டிச்சுருக்கானே தெரில. அழுத்தி பிடிக்கிறான். என்ன அழுத்தி பிடிக்கணும் நினச்சுன்னு தெரில. எங்கள் ஒரு ஆட்ரை பார்த்து எனிமி நீ அங்கேதான் இருக்கா? இதாங்க சொல்கிறான். இராடே எனிமி. இன்னும் அவங்கள்ட்ட பாம்பு தூக்கி போடலாம். நம்ம 10 அடி வந்துச்சா? 10 சாவல செத்த பாயில. நூப்புக்கிட்டே என்ன அடிக்க வந்தாமா. இவங்கள்ட்ட ஒரே மெடிக்கல் மட்டும் இருக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம போயாச்சு. நாங்கள் 2 மெடிக்கல் தாங்க வந்து மெடிக்கல் எத்தோம்ல, அது வராத ஆட்டுக்கு. சரி இருங்க, யூஎஸ்பி எடுத்து கீழே போட்டுறோம். குழப்பில் எனிமி மைண்டஸ் வந்து நான் ஹேக்கர்னு வச்சுட்டுமான் போல். நான் 2 ஏடம் வச்சுனுக்குவேன். அவன் நூம்பு குட்டியா இல்லை பாட்டு வந்து ஆடுதான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பாட்டு தான் வந்து ஆடுதுன்னு நினைக்கிறேன். நான் சிஎஸ்ஐ இல்லை பிஆரோ போனால் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? அவங்களாம் சூப்பராக ஆடுவாங்களே, அதுக்காக தான். நான் அவங்ககிட்ட அவுட் ஆகிட்ட பிறகு திருப்பி நான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தருவேன். சரி வாங்க, உள்ள எங்கே இருக்கானா? டே இங்கே சவுண்ட் மட்டும் கேட்குது. ஆளே காணா. இதோ இருக்கா. டே இருடா தம்பி.
இருக்க மாட்டேடா கொண்டாட நீ 150 மறுபடியும் 150 போடு சாடா லெவல் ஃபஸ்ட்டு அதெல்லாம் நம்ம வேணாம் நம்மக்கிட்ட இப்போ 2 சூப்பர் மெடிக்குது நம்மக்கிட்ட ட்ரோனும் விட்டாச்சு ட்ரோனு இருடே ட்ரோனா அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன் எல்லாம் சுட்டுருவோம் இந்த மாதிரி பார்த்துக்கோ அந்த பயம் இருக்கட்டும் அப்போ அப்போ டாய் நூப்பு குட்டி இருடா அவனை பார்க்க வந்துட்டு இருக்கேன்டா யூஎஸ்பி நம்ம எடுத்து வச்சிடலாம் கீழே சரி வாங்க போகலாம் சரி டே இருடி சோனை விட்டு வெளியே போயிடாதடே இரை வச்சு விட்றடே சோனை விட்டு வெளியே போயிட்டுனால என்னடா அதுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டேன் சரி விடு லாஸ்ட் மேட்ச் இதுதான் கைஸ் நம்ம பூயா வச்சிடலாம் டே என்னடா நாங்கள் லாங்கில் அடிக்கிற இவன் நூப்பு குட்டி இல்லைங்க நூப் மாதிரி ப்ராங்க் பண்ணுறான் போலங்க நூப்பு மாதிரி எவ்வளோ தூரம் தாச்சும் பார்த்தீங்களாங்க இருங்க அந்த டயர் வேறு குதிக்குது ரொம்ப ஜாம் ஆகுது இதான் ஹெட்டு கேமாச்சு வச்சாச்சு எப்படியோ நம்ம ஹெட்டுக்கே ஏமாச்சு விளையாடாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு மேட்ச் ஆட போகிறோம் ஆக்சுவலி 2 மேட்ச் ஆடணும் அப்போ சேலஞ்சு சரி வாங்க இது வேறு எவனை விட்டுக்கிறாங்க சரி ஓகே எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு என்ன போவோம் மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு everybody நாங்கள் வருமா வராதா இப்போ ஏடபிள்யூஎம் பண்ணி 2 எடுக்கலாம் ஏடபிள்யூஎம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு 2 க்ளோ வாங்கிக்கலாம் ஒரு பறக்கிறது ஒன்று ஓரியனுக்கு ஈபி கேரக்டர் என்னன்னே தெரில யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நானும் ஈபி கேரக்டர் வைக்கிறதுக்கு இது அப்பப்போ ஓரியன் இது ஆகல சரி நானும் போக ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தா ப்ரோவாக வந்துக்கிறாங்க அங்கே பார்த்தீங்களா அவன் இதெல்லாம் ஐ மீன் பண்டில் பார்த்தீங்களா வந்து நம்ம கூட பண்டில் வாங்கிட்டான் இந்த தீபாவளிக்கு கைனா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஒரு மேஜிக் கியூப் கொடுத்துட்டான் சாரி மேஜிக் கியூப் இல்லை அந்த கியூப் கொடுத்துட்டான் அது பேர் என்னான்னு தெரில எனக்கு ஈராடு இன்னும் சரியான ப்ராப்பராக தான் வந்திருப்பான் போலையே இதுக்குள்ளே மஞ்சிடலாமா அப்போ கூட ஹெல்த்து குறையும் நம்மளுக்கு சரி நம்ம பார்த்து தான் இருக்கணும் போல் இருடா நூப்பு குட்டி என்னடா அடிச்சுட்டுப்பட்ட நான் அண்ணன் எவ்வளோ பேர் ப்ராப்பரையும் தெரியாமல் வச்சுட்டுப்படா இருடா தம்பி வர பண்ணுறாங்க நூப்பு குட்டி ஸ்குவாடு ஒன்று அடிக்க போகுதுடா சரி எங்கே இருக்கா மாப்பிள்ள இது இருக்கான் எங்கள் அரிய உள்ள போடு 150 அவன் மெரிட் போலியாட்டுக்கு அவனுக்கு ஹெல்த்தாக ஏறலையாட்டுக்கு என்ன கண்டிச்சுங்கிறான் அது திறமை யூஸ் பேத்துட்டேன் சரி விடுங்க இந்த அப்புறமா கையில் வச்சு தெரிஞ்சுட்டான் ஈபிக்கும் க்ளோவல் ஃபுல்லாக வாங்கிடலாம் நம்ம இப்போது எங்கே இருக்குது பேக்கு இந்த யூஎஸ் பேத்து இங்கே போட்டாச்சு ஏன்னா அதுதான் நம்மக்கிட்ட இருக்குது சரி வாங்க போவா நூப்பு குட்டி இருடாய் நான் வந்துட்டுருக்கேன்டா நான் நிஜமாக சொன்னேன் யாரும் இந்த இடத்துல போயிருக்கவே மாட்டீங்க சிஎஸ் ரேங்க்லேயும் சரி கிளாஸ் கார்ட்லேயும் சரி அந்த மாதிரி ஒரு இடத்துல போக போகிறேன் இது பார்த்திங்கன்னா யாரும் ஜன்னல் குச்சி போக மாட்டாங்க கர்நாகரம் சும்மாவே வச்சுருப்பான் யாரா போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு போங்க இருங்க இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே குனிஞ்சு போவோம் சப்போஸ் எனிமி பார்த்துட்டானா கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியலையே நூப்பு குட்டி வந்துட்டு உன்னை அடிக்க போதுடா உன் பண்டில் பார்த்தா கூட பயமாகுது உன் பண்டில் அங்கே இருக்கும் பார்த்தீங்களா கைஸ் இருங்க வெளியே வாடா நூப்பு குட்டியா அது அங்கே இருக்கானா முதல் இங்கே தான் பார்த்துருந்தான் ஜீபு மாமா அங்கே போயிடான் இருடா நூப்பு குட்டி உன்னை அடிக்க போதுடே நீ அப்புறம் அங்கே மேலே போனா அதுக்குள்ளே போயிட்டான் போடுறாச்சு எப்படி கைஸ் உடம்பு ஷாட் கொடுக்கலான்னு பார்த்தா ஹெட் ஷாட்டும் ஊந்துச்சு காய்ஸ் சத்தியமான ஹெட்டு கேம் வச்சுலாம் அடிக்கல காய்ஸ் அப்படியே அடிச்சுட்டு விட்டேன் அது எப்படி ஹெட் ஷாட் போச்சுன்னே தெரில நானும் உண்மையை தான் சொல்கிறேன் பொய்யெல்லாம் சொல்ல சரி ஒழுங்காக நம்மளுக்கு என்னத்துக்கு
ஆரடி காத்தே நான் இப்போ உன்னை அடிக்க போகிறேன் போதே. சரி எங்கே இருக்காடா நீ எனிமி வந்துட்டு இருக்க நூப்பு குட்டி உன்னை வந்து அடிக்க போகுது. தூரம் போய்க்க. எங்கே காலை காணோட ஆப்லைன் போயிட்டானோ இந்த பையலும். சரி மேலேருந்து பார்க்கலாம். மேலேருந்து பார்த்தா தான் எல்லாமே தெரியும். இருடா நூப்பு குட்டி அதுவும் இருக்கான். நூப்பு குட்டினா அன்சைடு ஷார்ட்கட்டில் வர. ஓ ஓ இன்சைடு நான் வந்தால் பார்த்துருவேன்ட்டு அன்சைடு வரையா நீ? தம்பி 150 போவாத மெடிக்கிட்டு போடாதே. ஏய் வெளியே வாடா நூப்பு குட்டி. ஓவராக மக்கர் பண்ணுறாங்க இந்த எனிமி. டே கொஞ்சம் இருடே இன்னும் சேலஞ்சில் இருக்குன்றா டே. போச்சுங்க என்ன புட்டுட்டான். என்னதுடா அது? நீ யாரா நீ பைத்தக்காரா? டே ஏன்டா இப்படி பண்ணடே? இருங்க மெடிக்கிட்ட போட்டுட்டு போயிடலாம். வாயில் கூட வரல பார்த்தீங்களா? சரி வாங்க போகலாம். டே நூப்பு குட்டி என்னடா ஓவராக மக்கர் பண்ணுறடே தம்பி. சொல்கிற பச்சு கேளு. டேய் வெளியே வந்து தலை காமி ஹெட் ஷாட் போடணும். வெளியே வாடா. என்னங்க ஓவராக மக்கர் பண்ணுறா டேய் வெளியே வந்துடுறா. டேய் என்னங்க அவ்வளோ டேமேஜ் பண்ணி விட்டான். போடுறான் மெடிக்கிட்ட. இருங்க பாம்பை தூக்கி போடும். தப்பிச்சு விட்டோன்னு. ஏன்டா அந்த மாதிரிலாம் போடுறேன். ஐயோ எப்படிங்க க்ளோவல் வந்துச்சு? க்ளோவல் வந்து அடுத்த செகண்டே போட்டேன் நான் தெரியாமல். 150 வெளியே வாடா நூப்புக்குட்டி. இன்சைடு ஒரு வலிக்கு இது தெரியாமல் போயிட்டான் போல. க்ளோவல் போடுறேங்க. ஐயோ ஷிட் சொன்னோன்னே போட்டான்டா. இப்படிக்கே தான் வருவேன். இன்சைடு ஜோன் ஒருத்தன் வரமாட்டான். வாடா நூப்புக்குட்டி. ஓவர் மக்கர் பண்ணாத வந்துடு. சொல்கிற பச்சு கேளு. இப்போ ஜோன் வந்து நீ இன்சைட் தானே வந்து தீரணும். ஜோன் வேறு என்ன கொண்டுற போலே பின்னாடி வந்து. எங்கே இருக்கான் இனிமே? க்ளோல் போட்டானே டே சென்டர் ஜோன் உங்க எனக்கு டே ப்ளீஸ் டே. நீ என்ன இல்லைடா டே என்ன எடுத்துன்னு போடா டே. அடடே இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி ஆடுறதுலாம் ஒன்றுமே இல்லைடா டே. சூப்பர் ஒழுங்கா ஒரு மேட்ச் தானே. டாய் உன்னை அடிக்காம விட மாட்டேன்டா டேய். சரி நம்ம கார் ஆடலாம் வாங்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இதுவும் ஆகும். சாரி ஓவர் எனக்கு வரும். ஏங்க இந்த இடம் ஞாபகக்குது. போன மேட்ச் பூயா அடிச்சது இடம் இதுதான். அப்போ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு விக்ட்ரி கிடைக்கும்னு நம்புகிறேன். தெரியல போய் பார்ப்போம். ஐயோ திறமை கீழே உண்டு. சரி பரவாயில்ல வேறு என்ன வழி இருக்கும். ஜம்ப் பண்ணி போயிடலாம். நூறுபக்குட்டி வந்து அடிக்க போதாடே. அங்கே இருக்கான் சாவில் செத்த போயில. என்னை அடிக்க வர நீ. இல்லைங்க எமௌண்ட் போடலாமா? வேணாம் ஓஎன் போடலாம். ஓஎன் அவன் தான் இல்லவே இல்லையா? அப்போ எப்படி போட்டேன்னா வேஸ்ட்டு. சரி விடுங்க. யூஎஸ் 10 கிலோ போடலாம். இந்த மேட்ச் இன்னும் 4 மேட்ச் தான். பூயா வச்சுருவோம் நம்ம. நூப்புக்குட்டி வந்து அடிக்க போதுடா. நூப்புக்குட்டி நானே அட்டம்பு கட்டிட்டான். சரி விடுங்க. அதில் என்னங்குது. ஏடபிள்யூஎம் ரொம்ப லாங்லேருந்து அடிக்கவே 117 தாங்க போகுது. கொஞ்சோண்டு கிட்ட வந்து வச்சா 150 அந்த மாதிரி போகுது. தலை கேம் வச்சு வச்சா 530 போகுது. இன்னொன்று கிட்ட வந்து வச்சா ஒரு 1000 அந்த மாதிரி போயிடுது. நீ கீழே இறங்கியாடா? நம்ம இன்குரண்ட்டாக இறங்கிட்டானோ? டேய் தம்பி எங்கே இருக்கீங்கோ? அண்ணன் வந்துட்டு இருக்கான் பாருங்க. இங்கே
இருங்க இங்கே சூப்பர் மெடிக்கிட்டு இருக்குது. டே அடங்க அடடே என்னாச்சுடா அதெல்லாம் விட்றா டே.